Hi friends, welcome to Nancy Tamil channel. சுவையான வெண்டைக்காய் தயிர் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். நல்லா பிஞ்சான வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ரொம்ப குழகுழப்பு தன்மையாக இருக்கும். அதனால் நல்லா தொடச்சிட்டே கட் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் கட் பண்ண வெண்டைக்காயை ஆட் பண்ணிவிட்டேன். ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிட்டு கலர் மாறிடும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேன்லேயே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். இதில் 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிட்டா நல்லா பொரியட்டும். அடுத்து கட் பண்ண 2 வெங்காயம் சேர்க்குறேன், 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். தயிர் சேர்க்குறதால நான் இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணல. உங்களுக்கு தக்காளி தேவைன்னா நீங்கள் நல்லா அரைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் அளவு தயிர் ஆட் பண்ணுறேன். தயிரை நல்லா அடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு மாதிரி திரியாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துட்டு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ ரொம்ப சுவையான வெண்டைக்காய் தயிர் கறி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.